நகைக்கடன் தள்ளுபடி பத்தின அதிரடி அறிவிப்பு ஒண்ணு வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு சார்பாக 25,000 கோடி வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடிக்காக ஒதுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த பேங்க்குக்குலாம் தள்ளுபடி செய்வாங்க? அதே மாரி இந்த நகைக்கடன் தள்ளுபடியில உங்களோட பெயர் இருக்கா? அது எப்படி நம்ம செக் பண்றது? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் நகைக்கடன் தள்ளுபடி பண்றதுக்கு? அப்படிங்கிற முழு விவரம் இந்த வீடியோல பார்த்தரலாம் வாங்க. ஹலோ மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். 2026ல பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ஷன் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த எலக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எலக்ஷன். இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கு இல்லாம 4 டிஃபரெண்ட் பார்ட்டிக்கு நடக்குது. யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற பெரிய கன்ஃப்யூஷனுமே போயிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் சரியாக 1 மாசம் இல்ல 2 மாசத்துல எலக்ஷன் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடும். அதே மாரி 10 நாளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ஷன் தேதியுமே அறிவிச்சிருவாங்க. ஸோ ஒரு கட்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட அதிரடி அறிவிப்புகள வெளியிட்டுட்டு வந்துட்டே தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி ஐயா அதாவது ஏடிஎம்கே சார்பாகவுமே அதிரடி அறிவிப்பு ஒண்ணு வெளியிருந்துச்சு. நகைக்கடன் பத்தின தகவல். அதையுமே நம்ம சேனல்ல நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப டிஎம்கே கிட்ட இருந்து அதிரடி அறிவிப்பு ஒண்ணு வெளியாக போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இத அறிவிக்கிறது ஸ்டாலின் ஐயா தான் அறிவிக்கிறாரு. இந்த எலக்ஷன் ஏன் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் நெறைய அறிவிப்பு ஒண்ணு ஒண்ணா வெளிவந்துகிட்டே இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகைக்கு ரூ. 5,000 புரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, 2021ல டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோனே, நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. அதே மாரி அவங்க 2021ல ஆட்சிக்கு வந்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, நகைக்கடனுமே தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க. 2021ல எவ்வளோ நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 இல்ல அதுக்கு கம்மியா இருக்கிற நகைக்கடன் அல்லது 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க. அதே மாரி ப்ரொசீஜர் தான் பார்த்தீங்க அப்படின்னா, 2026லயும் நடைமுறை ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. எவ்வளோ அமௌண்ட் தள்ளுபடி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பவுன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். பட் 5 பவுன் வரைக்கும் தள்ளுபடி செய்யறதுக்கு சான்சஸ் தான் இருக்கு. பட் கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, 3 பவுன் வரைக்கும் தள்ளுபடி செய்வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில 1 பவுன் கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 கிட்ட வந்துட்டு 5 பவுன்னா ஒரு குடும்பத்துக்கே ரூ. 5,00,000 செலவு பண்ற மாரி இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதிகபட்சமா பார்த்தீங்க அப்படின்னா, 3 பவுன் அப்படிங்கிறது ரூ. 3,00,000 அந்த ரேஞ்சில வந்துரும். 3,00,000 வரைக்கும் வந்து தள்ளுபடி செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 2021ல நகையோட விலை பார்த்தீங்க அப்படின்னா, 40,000லேருந்து 50,000 அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு. 5 பவுன் பார்த்தா கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2,00,000த்தோட முடிஞ்சிரும். பட் இப்ப இருக்கிற நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் 5 பவுன் அப்படிங்கிறது ரூ. 5,00,000 கிட்ட வந்துரும். ஒரு குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் கவர்மெண்ட்டால வந்து உதவித்தொகை பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பவுன் நகைக்கு பதிலாக ரூ. 1,00,000 இல்ல அதுக்கு கீழ இருக்க அமௌண்ட்ட நாங்க அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். இல்ல வட்டியில நாங்க குறைச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாரி அலோன்ஸ்மென்ட் குடுப்பாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இப்போ 1 பவுன் இப்போ ஒரு 5 பவுன் வச்சிருந்தீங்கன்னா, ரூ. 1,00,000 உங்களுக்கு குறையுதுன்னா, அந்த ரூ. 1,00,000க்கு 1 பவுன்ல ஏதாச்சும் நகை வச்சிருந்தீங்கன்னா, அத உங்களுக்கு திரும்பி தரதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், யார் யாருக்கெல்லாம் இந்த நகை கடன் தள்ளுபடி செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற மாரியான ஒரு டவுட் உங்க எல்லாருக்குமே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பணக்காரவங்கலேருந்து சரி, ஏழை வரைக்கும் இப்ப எல்லாருமே பேங்க்ல குவிஞ்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியன் பேங்க்லேருந்து எல்லா பேங்க்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே நகைக்கடன் தள்ளுபடினால பெரிய இஷ்யூவே போயிட்டு இருக்கு. எங்க ஊர் இந்தியன் பேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா, பணமே இல்ல அப்படிங்கிற மாரி கூட சொன்னாங்க. நகைக்கடன் தள்ளுபடி போயிட்டே இருக்கிறதுனால, எங்க ஊர் இந்தியன் பேங்க்ல கையில யாருக்குமே பணம் குடுக்கல. ஏன்னா, அவங்க அக்கவுண்ட்லயே பணம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க, இந்தியன் பேங்க்லயே. அதுக்கு பதிலா ஜஸ்ட் அவங்க அக்கவுண்ட் அதாவது அந்த அக்கவுண்ட்க்கு டைரக்ட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து பணம் வேணும் அப்படின்னா, நீங்க ஏடிஎம்ல எடுத்துக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் பிரான்ச்சஸ்ல போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, எங்களோடது கிராமம். எங்களுக்கு விவசாய கடன் இருக்கு. கண்டிப்பா அந்த இந்தியன் பேங்க்லயே பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய விஷயம் போயிட்டு இருக்க டயத்துல, இப்போ மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது யாருக்கு மெயினா பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட வருமான வரி கட்டுறவங்க. அதாவது நீங்க கவர்மெண்ட்டுக்கு வருமான வரி கட்டுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களோட குடும்பத்துல ஆண்டு வருமானம் யாருக்காச்சும் ரூ. 12,00,000 மேல இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட குடும்பத்தில யாராவது அயல்நாட்ல இருக்காங்க, இல்ல ஐடி கம்பெனி இல்ல அந்த மாரி பெரிய ஜாப்ஸ் எதுலயாச்சும் ஒர்க் பண்றாங்க அப்படின்னாலும் தள்ளுபடி செய்ய மாட்டாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட குடும்பத்தில யாராச்சும் கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி இல்லன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா கூட இருக்கலாம். அதுல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும், அவங்களுக்கு இந்த தள்ளுபடி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 25,000 கோடி மட்டும் தான் இதுக்காக ஒதுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி தகவல் வெளியாயிருக்கு. இத பத்தின முழு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்லயுமே வந்திருக்கு. நீங்க வந்து தினமலர், தினத்தந்தி எந்த நியூஸ் பேப்பர் வேணாலும் வாங்கி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த நகைக்கடன் தள்ளுபடி பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கலாம். பட் எலக்ஷன் முன்னாடி வந்து இப்ப தேதி, அதாவது எலக்ஷன் தேதி வந்து அறிவிக்கிறது கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னா, எலக்ஷனுக்கு முன்னாடி வந்து இதுக்கான அறிவிப்பு வெளியாக நெறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ வந்து மக்களுக்கு வந்து ரூ. 5,000 காசு குடுத்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திரும்பி இப்போ ஒரு ரூ. 5,000 தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குடும்ப அட்டை வச்சிருக்கவங்களுக்கு நெறையா வந்து இலவசங்கள் அறிவிச்சாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முதியோர் உதவித்தொகை, அதுக்கப்புறம் இந்த அதாவது விதவைகள் அவங்க எல்லாருக்குமே ரூ. 2,000 உயர்த்தி போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மீனவர்களுக்கு அந்த மீன்பிடி தடைக்காலம் சார்பாக ரூ. 8,000 குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட்ல இருக்க டிஎம்கே ஆட்சி எலக்ஷனுக்கு முன்னாடியே அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, 2026லயும் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு ஒண்ணு வெளியாகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. எலக்ஷனுக்கு முன்னாடியே. ஸோ ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா 2026 எலக்ஷன் முடிஞ்சோனே கண்டிப்பா நகைக்கடன் தள்ளுபடி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2மே அறிவிச்சுருவாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் முக்கியமா நீங்க பார்க்கும்போது, நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ எத்தன பேருக்கு பண்ணுவாங்க? இல்ல எவ்வளோ அமௌண்ட் பண்ணுவாங்க? அப்படிங்கிற கன்ஃப்யூஷன விட, ஒரு குடும்பத்தில இப்ப நாங்க 2 பேர் அப்பா, பையன் வச்சிருக்கோம். எங்க 2 பேருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரி உங்கள்ட்ட நெறைய கேள்வி இருக்கும். அதுக்கான பதிலையுமே நான் இந்த வீடியோல சொல்லிர்றேன். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி போன வருஷம் 2021ல எப்படி செல்லுபடி ஆச்சு அப்படின்னா, ஸோ அப்பா, பையன் 2 பேரும் நீங்க தனித்தனியா வச்சிருக்கீங்க. இல்ல உங்க குடும்பத்திலேயே அம்மா, பையன் அந்த மாரி இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனித்தனியா வச்சிருந்தாலும் கூட, நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் தான் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஒருத்தர் யாரு அப்படின்னா, வருமானம் யாருக்கு கம்மியா இருக்கோ, அவங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற மாரியான அறிவிப்பு வந்துருந்துச்சு. ஸோ இந்த அதிரடி அறிவிப்புப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கான யார் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கீங்கன்னா, ஹஸ்பண்டோட நகைக்கடன் தள்ளுபடி செய்யணுமா? இல்ல ஒய்ஃபோட நகைக்கடன் தள்ளுபடி செய்யணுமா? அப்படிங்கிற டிசிஷன் உங்களால எடுக்க முடியாதுங்க. இதுக்கான லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் சைட்லேருந்து பிரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல யார் பேர் இருக்கோ, அவங்களுக்கு மட்டும் தான் நகைக்கடன் செல்லுபடி ஆகும். ஸோ 2வது விஷயம் முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த பேங்க்ல நகைக்கடன் தள்ளுபடி செல்லுபடி ஆகும். ஸோ பேங்க்க பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டிஃபரெண்ட் பேங்க்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சிலது கவர்ன்மென்ட் இருக்கும், ஒரு சிலது பிரைவேட் இருக்கும். எதுல வச்சா ஈஸியா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுறவு வங்கியில வச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நகைக்கடன் தள்ளுபடி செய்யறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ கூட்டுறவு வங்கியில எல்லாருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி மோஸ்ட்லி செய்வாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க கிராமப்புறத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைய ஒட்டியே பார்த்தீங்க அப்படின்னா, சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கும். அதுல நீங்க நகைக்கடன் வைக்கிறப்ப, அதுக்கான தள்ளுபடி நெறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விவசாய நகைக்கடன் தள்ளுபடி செய்யறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க விவசாய நகைக்கடன் அப்படிங்கிறது நீங்க எந்த பிரான்ச் எங்க எங்க கொண்டு போய் வச்சாலுமே, அத தள்ளுபடி செய்யறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் வங்கியில ஒரு சில அடிப்படைய பொறுத்து, அதாவது ஒரு சில எலிஜிபிலிட்டிய பொறுத்து, அதுக்கான இந்தியன் வங்கியில நகைக்கடன் தள்ளுபடிக்குமே சாத்தியம் இருக்கு. அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாரி உங்களோட வருமானம், அதே மாரி உங்க குடும்பத்தில யாராச்சும் சென்ட்ரல் கவர்ன்மென்ட், ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஜாப் ஒர்க் பண்றாங்களா? அந்த மாரியான பேசிக் திங்ஸ பொறுத்து உங்களுக்கான நகைக்கடன் தள்ளுபடியுமே சாத்தியம் இருக்கு. ஸோ இப்போதைக்கு மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா கூட்டுறவு வங்கியில நீங்க நகைக்கடன் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க பயப்படவே தேவையில்ல. உங்களோட லிஸ்ட்ல அந்த நேம் வந்து கண்டிப்பா வந்துரும். உங்களோட நேம் வந்து இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா வந்துரும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடியுமே இருக்கும். ஸோ மத்த வங்கி அதாவது பிரைவேட் பேங்க் இந்த எஸ்பிஐ அந்த மாரியான ஒரு சில வங்கிக்கு நீங்க போனீங்கன்னா கூட, எஸ்பிஐலாம் கூட கவர்ன்மெண்ட் தான். பட் அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்றப்ப, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த மாரி நகைக்கடன் தள்ளுபடி பத்தி வேற ஏதாச்சும் தகவல் உங்களுக்கு வேணும்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த வீடியோல புது தகவலோட நான் கண்டிப்பா உங்கள வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.